ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பெரியவாளுக்கு அத்வைதம், உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, புராணம் மட்டும்தான் தெரியும் என்பதில்லை. பட்டிக்காட்டு செலவழி கதைகளும் தெரியும். ஒரு சோலையில் தங்கியிருந்த போது ஒரு குயில் கூவிற்று. பெரியவாள் ஒரு சிஷியனை கூப்பிட்டு தரிசனத்துக்கு வந்தவர்களில் 5 வயது குழந்தையை காட்டி அந்த பறவையின் பெயர் என்ன என்று கேட்க சொன்னார்கள். குழந்தை சர்வசாதாரணமாக அக்கா குருவி என்றது. அக்கா குருவின்னு நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? பெரியவா தொண்டர்களிடம் கேட்டார். யாரும் கேள்விப்பட்டதில்லை. பெரியவாள் கூறினார்கள். கிராமங்களில் ஒரு கதை சொல்லுவா. ஒரு மரத்திலே கூடு கட்டி கொண்டு 2 பட்சி இருந்ததாம். ஒன்று பெருசு, அதனால் அக்கா என்று பேரு. இன்னொன்று சின்னது, தங்கை. 2 பட்சியும் ஒரு நாளைக்கு ஆற்றிலே குளிக்கப் போச்சு. ஆற்றிலே நிறைய பிரவாகம். அக்கா பட்சி ஸ்நானம் செய்யும்போது வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. வெள்ளத்தை பார்த்து பயந்து கொண்டு தங்கை குருவி ஸ்நானம் பண்ணாமலேயே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு வந்துவிட்டது. அக்கா இன்னும் வரவில்லையே என்று துக்கம் தாங்காம அக்கா அக்கான்னு அழைத்து கொண்டே இருந்ததாம். இப்படி ஒரு கதை கிராமத்திலே இந்த குழந்தைக்கு இந்த குயில் குருவியை காட்டிலும் பெருசா இருக்கிறதாலே அக்கா குருவின்னு சொல்றது. சமர்த்து குழந்தை. பெரியவாளுக்கு தெரியாத விஷயமே சூரியனுக்கு கீழே ஏன் மேலேயும் இருக்கவே இருக்காதோ? நாம் தங்கை குருவிகள் தாமே, எப்படி புரியும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.